योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இன்றைக்கு மார்கழி முதல் நாள், மிகவும் புனிதமான நாள், சாதனைக்கு ஏற்ற மாதம் இது. இந்த மாதம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டாடி பகவானுடைய நாமத்தினாலும் அவருடைய சேவையினாலும் நிரப்ப வேண்டும். தினம் தினம் காலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நாம சங்கீர்த்தனம் உண்டு. அது லைவாகவும் போகும். எல்லோரும் முடிந்த அளவிற்கு அவரவர்கள் வீட்டிலேயே விரைவில் எழுந்து கொண்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பாடும் அந்த நாமத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். ஆக தேவர்களும் இறைவனை பூஜித்து வழிபட்டு ஒரு பெரும் பேருணர்வை கொண்டு இந்த உலகத்தை நிரப்புகிறார்கள். அது ஒரு ஹெவி கரண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதில் வழிபாட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பெரும் ஆசீர்வாதங்கள் கிட்டும். அதனால் முடிந்த வரையில் எல்லோரும் இந்த மாதமாவது விரைவிலேயே எழுந்து இந்த 1 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அது தவிர முடிந்த வரையில் பழங்களும் சாத்வீக உணவையே உட்கொள்ள வேண்டும். 23ஆம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதசி வருகிறது. சாதனைக்கு மிகவும் ஏற்ற நாள். அன்றைக்கு நாள் முழுவதும் பழங்களும் பாலும் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு இரவு முழுவதும் கண்விழித்து பகவானுடைய நாமத்தை சொன்னோமானால் பெரும் பலன் உண்டு. இங்கு ஆசிரமத்தில் இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை இல்லை, 4 மணி வரையிலும் முழு இரவுமே பக்தர்கள் கூடி பகவானுடைய நாமமான யோகிராம் சுரத்குமாரை சொல்லவிருக்கிறோம். விடிய விடிய 4 மணி வரையிலும். ஆனால் அன்றைக்கு மட்டும், அதாவது 24ஆம் தேதி காலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நடக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த சங்கீர்த்தனம் கிடையாது. ஆனால் பூரா இரவும் உண்டு. முடிந்தவர்கள் கலந்து கொள்ள, முடிந்தவரை அதை லைவாகவும் போடவிருக்கிறோம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். இன்னும் சில நாட்களுக்கு சத்சங்கம் ஏதும் இருக்காது. நாம் நாம சங்கீர்த்தனத்தோடு பிரார்த்தனையை மட்டும் பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். வன்முறையானது முற்றிலும் அழிய வேண்டும். மக்கள் அவரவர்கள் இந்த வன்முறையெல்லாம் கோபங்களையும் தாபங்களையும் குறைத்துக் கொண்டு இறை வழிபாட்டில் இறை நாமத்தில் ஈடுபட வேண்டும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்வில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவனை நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் தாங்கள் நிறுத்த வேண்டும். மீண்டும் அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலக நாடுகள் அனைத்தையும் தாங்கள் ஆசீர்வதித்து போர் என்ற எண்ணமே யாருடைய மனதிலும் எழும்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை எல்லாம் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களுடைய மனதில் அந்த வன்முறை எண்ணங்கள் எழும்பாமல் அசுர எண்ணங்களை தாங்கள் அழித்து அங்கு சாத்வீக எண்ணங்களை நிரப்ப வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோரும் ஊழ்வினைக்கு உட்பட்டவர்கள்தான். அந்த ஊழ்வினையானது யாருடைய கருத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் காத்து கொண்டிருக்கார். துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். செய்த பாபங்களுக்கு தண்டனையாகவும் செயல்படும்.
ஆயினும் இவற்றிற்கெல்லாம் மேலே காரணமற்ற கருணை என்று ஒன்று இருக்கிறது. நாம் பகவானுடைய பேரருளையும் அன்பையும் வேண்டிக் கொள்வோம். இந்த உலகத்திற்குள் துன்புற்று இருக்கும் அனைவருக்கும் அவருடைய கருணை எட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும், ஆனந்தமாக உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கின்றன. உலக ஆசைகள், அது தவிர பூர்வ ஜென்ம வாசனைகளும் இருக்கின்றன. இதனால் அடிக்கடி வந்து நம்மை தாக்கும் கொடிய பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பாய் கக்கும் வார்த்தைகள், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றுக்கும் மேல் எதற்கெடுத்தாலும் ஒரு துக்கம் கொண்டாடுதல். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு அதை பெரிதாக்கி கடைசியில் மன உளைச்சலிலும் மாத்திரையிலும் வாழ்க்கையை கழிக்கும் அவல நிலை. ஆனால் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறை நாமத்திற்கு வேண்டாத அனைத்தையும் அழித்து மனதை தூய்மையாக்கும் சக்தி உண்டு, ஒரு பெரிய வல்லமை மிக்க ஆயுதம் என்று. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும், எந்த வேலை கையில் விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைகள். தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினையினாலும் ஏற்படுகிறது. ஆனாலும் தங்களுடைய சம்பந்தம் இருப்பதால், தங்களிடமிருந்து வருவதால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டுமே அதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனெனில் அதுதான் உண்மை. அது நமக்கு சிறந்த ஆன்மீக முன்னேற்றத்தையும் இறைவனிடம் நெருக்கத்தையும் கூட்டுவிக்கும். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நாம் ஆசீர்வாதமாக பார்க்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறி ஒரு உயர் ஞானத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். அப்பொழுது மனம் தூய்மையாக இங்கு இறை சக்தி நிரம்பும். தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுடைய அகம்பாவத்தை அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். जय योगीराम सूरत कुमार। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया।